வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத வரலாறு காணாத அளவுக்கு 85% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, எஸ்ஐஆர் கொண்டு வந்தது தான் இதுக்கான காரணம். அதனால தான் மக்கள் இந்த அளவுக்கு வந்து ஓட்டு போட்டு இத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அரசியலுக்கு வந்தது தான் இதுக்கான காரணம். விஜய்க்கு ஓட்டு போகிறதுக்காகவே நிறைய மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால 85% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இதில் எது உண்மையாக இருக்கும்? இதை தான் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கடந்த 5 வருஷத்தில், அதாவது கடந்த 5 எலெக்ஷன்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு பதிவு அப்படின்றது நடந்திருக்கு, ஒவ்வொரு ஓட்டு பதிவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் வித்தியாசம் என்ன, எந்த வருஷம் எந்த பார்ட்டி வந்து ஆட்சி பிடிச்சாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2 காரணங்கள் சொல்லப்படுது. எஸ்ஐஆர் கொண்டு வந்தது ஒரு காரணம், இதனால வந்து அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லப்பா, விஜய் அரசியலுக்கு வந்தாரு, இதனால தான் வந்து அதிக மக்கள் ஓட்டு போட வந்துட்டாங்க, இதனால தான் இவ்வளவு அதிகமான வாக்குப்பதிவு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ரிசர்ச் ஒன்று பண்ணி பார்த்துடலாம். கடந்த 5 எலெக்ஷன்ஸ்ல ஒவ்வொரு எலெக்ஷன்ஸ்லயும் எத்தனை பர்சன்டேஜ் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு, எந்தெந்த வருஷம் எந்தெந்த பார்ட்டி வந்து ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதை வச்சு ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எந்த கட்சி வந்து வரத்துக்கான வாய்ப்புகள், ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வாங்க இப்போ என்னன்றதை பார்த்துருவோம். கிட்டத்தட்ட கடந்த 5 எலெக்ஷன்ல 2001 வருஷம் 59.7% வாக்கு அப்படிங்கிறது, 59.07% வாக்கு அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த 2001 வருஷம் ஆட்சியை பிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2001 ஏடிஎம்கே கூட்டணி வந்து ஆட்சி பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது 2006 வருஷம் 70.82% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓட் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11-12% ஹைக்கு, அதாவது 2001 59.07%, 2006 70.82%, கிட்டத்தட்ட ஒரு 12% ஹைக் அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த இடத்துல. அந்த வருஷம், அதாவது 2001 ஜெயிச்சு ஆட்சி நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேவோட கூட்டணி. இரண்டாவது 2006 டிஎம்கே ஆட்சி பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து 70.82% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை ஏடிஎம்கே ஆட்சி நடத்தின அந்த 5 வருஷத்துல மக்கள் அதிருப்தியில் இருந்தாங்க, அதனால தான் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போறதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 12% வந்து ஓட்டு பதிவு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. அடுத்தது 2011 வருஷம், 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வரும். 2001 59.07, 2006 70.82%, 2011 78.01% வந்து வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2006 ஆட்சி பிடிச்சது டிஎம்கே, அடுத்தது 2011 ஏடிஎம்கே மறுபடியும் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. அதாவது 2001 ஏடிஎம்கே, 2006 டிஎம்கே, 2011 மறுபடியும் ஏடிஎம்கே ஆட்சி பிடிக்கிறாங்க. அடுத்தது 2016 74.26% வந்து வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 4% ஓட்டு அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. 2011க்கும் 2016க்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 4% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது இங்க வந்து குறைஞ்சிருக்கு. இந்த டைம், அதாவது 2011 ஏடிஎம்கே ஆட்சி பிடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மீண்டும் 2016 வந்து ஏடிஎம்கே தான் வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க. தொடர்ந்து 2 தடவை வந்து ஏடிஎம்கே ஆட்சி பிடிச்சிருக்கிறாங்க. 2011 விட 2016 4% கிட்ட வாக்கு குறைஞ்சிருக்கு, ஆனாலும் ஏடிஎம்கே தான் ஆட்சி பிடிக்கிறாங்க. அடுத்தது 2021 பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு 2% வாக்கு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. 72.81% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. 2021 நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏடிஎம்கே வந்து படுதோல்வி அடைஞ்சிருந்தாங்க, டிஎம்கே வந்து ஆட்சி பிடிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம 2021 72.81% வாக்கு அப்படிங்கிறது நடந்திருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2026 84.80% வாக்கு அப்படிங்கிறது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அதே, அதாவது 2001க்கும் 2006க்கும் இடைப்பட்ட கேப்பு இங்க இருக்கு. 2021 இருந்து இப்போ 2026க்கு 12% வாக்கு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுல எஸ்ஐஆர் நிறைய வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க.
புதுசாகவும் வந்து ஓட்டர்ஸை வந்து சேர்த்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துருவோமா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2026 நம்ம எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி வந்து எஸ்ஐஆரில் கேன்சல் பண்ண ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர் வந்து கேன்சல் ஆயிருக்கிறாங்க. அதாவது 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி எஸ்ஐஆரில் கேன்சல் ஆன வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா 97 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் கிட்ட வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. புதுசாக சேர்த்தவங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 27 லட்சம் பேர் வந்து புதுசாக சேர்ந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 ஓவராலாக தமிழ்நாட்டில் இருந்த வாக்காளர்கள் பட்டியலில் கிட்டத்தட்ட 15% அப்படிங்கிறது வந்து நீக்கப்பட்டிருக்கு. இப்போ 100%இருந்து 15% குறைச்சா இப்போ வாக்காளர்களுடைய மொத்த எண்ணிக்கையை வந்து 85% தான் இருக்குது. ஆனால் 27% சேர்த்தது மொத்தமாக வந்து 85% தான் வந்து இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது? கழிக்கப்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 97%, 97 லட்சம் பேர், கூட்டப்பட்டவங்க வந்து 27.27 லட்சம் பேர். அதாவது 15% ஓட்டு வந்து கழிஞ்சிருக்கு, 4.5% ஓட்டு வந்து மறுபடியும் சேர்ந்துருக்கு. ஓகேவா? மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தியாவில் ஓட்டர்ஸோடைய, தமிழ்நாட்டில் ஓட்டர்ஸோடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 69.84 லட்சம் வாக்காளர்களை குறைச்சிருக்கிறாங்க. கழிச்சது பார்த்தோம் அப்படின்னா 11.5 முதல்ல 12% வரை வந்து நமக்கு கழிச்சிருக்கிறாங்க. கழிச்சது இப்போ மொத்தமாக கூட்டல் கழித்தல் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்து கழிஞ்ச பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 11% 12%. நம்ம என்ன சொன்னோம், சேர்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது எஸ்ஐஆருக்கு அப்புறம் சேர்த்தவங்க 27 லட்சம், எஸ்ஐஆரில் கழிஞ்சவங்க வந்து 97 லட்சம். ஆக மொத்தம் இது வரைக்கும் இருந்த ஓட்டர்ஸில் போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் இருந்த ஓட்டர்ஸோடைய லிஸ்ட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2021 இருந்த ஓட்டர்ஸை விட இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11% 12% வந்து குறைஞ்சிருக்கிறாங்க. ஆக 2021 இது வந்து 12% கிட்ட குறைஞ்சிருக்கிறாங்க. எஸ்ஐஆருக்கு அப்புறமா இத்தனை பர்சன்டேஜ் வந்து இருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2021 தேர்தலுக்கும் 2026 தேர்தலுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12% வந்து ஹைக் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது பேசிக்காகவே வந்து 2001 இருந்து 2006 இந்த கேப்லையுமே இந்த 12% ஹைக் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ 2001 பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வெவ்வேறு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனால் 2011 2016 இந்த 2 தடவையும் வந்து ஏடிஎம்கே தான் வந்து ஆட்சி பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஓவராலாக ரெகுலராக நடக்கிற ஓட் ஹைக் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8% அப்படிங்கிறது வந்து இந்த எஸ்ஐஆரில் கழிக்கப்பட்டிருக்கு. கழிச்சதுனால அதிகமாக வந்த ஓட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மொத்தமாக 12% ஓட் அப்படிங்கிறது அதிகமாக வந்திருக்கு. இந்த 12%ல் 8% ஓட் அப்படிங்கிறது எஸ்ஐஆர் கழிச்சதுனால வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் மீதி இருக்கக்கூடிய இந்த 2-3% ஓட் அதிகமானது அப்படிங்கிறது புதுசாக வந்த வாக்காளர்கள், அதாவது இதுவரைக்கும் போன எலெக்ஷனை விட இந்த வாட்டி மக்கள் வந்து அதிகமாக ஓட்டு போட்டிருக்கிறாங்க, போடுறதுக்கான ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுது. ஸோ இந்த 2-3% மக்கள் வந்து யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டிருக்கலாம். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனால அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு தான் வந்தாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. மேபி அது இருக்கலாம் கூட, புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கூட இவங்க வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இது நம்ம இப்போ குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும். எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதை வச்சு தான் நம்ம எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம இது ஒரு கணக்கு பண்ண முடியும். ஆனாலும் 2021 தேர்தலில் கிட்டத்தட்ட ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் அந்த பர்சன்டேஜ் ஓட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஓரளவுக்கு சமமாகவே வாங்கியிருந்தாங்க. ஆனால் ஏடிஎம்கே தோத்த ஓட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 1000 ஓட்டு 500 ஓட்டு. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே ஜெயிச்ச இடங்கள்ல ஏடிஎம்கே தோத்த இடங்கள்ல நிறைய கம்மியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வந்து
ஏடிஎம்கே தோத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், மக்கள் வந்து மாறி மாறி வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. 2011 அப்புறம் 2016 2011 2016 இந்த 2 தடவையும் வந்து ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சிருந்தாங்க. மேபி அந்த டைமிங்கில் வந்து ஜெயலலிதா அம்மா ஆட்சி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. தொடர்ச்சியாக வந்து 2 முறை சிஎம்மாக இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு, 2 முறை ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏடிஎம்கேக்கு வந்து இருந்தது. இப்போ 2021 டிஎம்கே ஆட்சி பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பெரிய அளவுக்கான போட்டிகள் கிடையாது. அப்போ வந்து 3 கட்சி தான் இருந்தது, டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, இவங்க தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ இன்னும் ஒரு கட்சி அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்கு. டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, டிவிகே, இந்த 4ம் வந்து இப்போ 4 பேரும் வந்து முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடுறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஏற்கனவே அந்த 5 வருஷத்தோட எலெக்ஷன் ரிசல்ட்டை, ஓட்டிங் பர்சன்டேஜ் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவில் இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு, கமெண்ட், ஷேர் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன். நாளைக்கு வேற ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.